ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். கிட்டத்தட்ட லாங் வீடியோ போட்டு மாதம் கணக்காகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தேன். ஸோ குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு என்னால் வந்து யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ரொம்பவே டைம் வந்து கிடைக்கல. நமக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டு எடிட் பண்ணிக்கிட்டு அதுக்கு டைமே இல்லாதனால தான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். யாரெல்லாம் வந்து என்னை மிஸ் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கீங்க. வீடியோஸ் வந்து போடவே மாட்டேங்கிறீங்க, போடுங்கக்கான்னு நிறைய பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ என்னையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னை வந்து கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ மார்னிங்லேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத ரொட்டீனாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு வாரத்திலேயே பார்த்திங்கன்னா ஃப்ரைடேன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாள். ஸோ அதனால் காலையிலேருந்தே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே இருக்கும் எனக்கு. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு சாமி பாட்டு வந்து போட்டு விட்ருவேன். கிச்சனுக்கு வரணும், எப்படி இருந்தாலும் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு சமைச்சி லஞ்செல்லாம் பேக் பண்ணி அனுப்பணும். ஸோ அதனால் வந்து நான் பாட்டு கேட்டுகிட்டே, சாமி பாட்டு அதாவது கேட்டுகிட்டே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் 2 ஊதுபத்தி வந்து பொருத்தி வச்சிட்டோன்னா நல்ல ஒரு காலையில் நமக்கு வந்து நல்ல ஒரு மூட் க்ரியேட் பண்ணும். அந்த ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குவோம் அந்த ஊதுபத்தி ஸ்மெல், சாமி பாட்டு இதெல்லாம். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணுறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன். சாதம் வச்சாச்சு. அண்ட் பீட்ரூட்டு வந்து பொரியல் மாதிரி பண்ணி அதில் சாதம் போட்டு கிளறி கொடுத்துட்றேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போல்லாம் அடிக்கடி வந்து வெரைட்டி ரைஸ் தான் வந்து அதிகமாக செஞ்சு கொடுக்குறேன். பீட்ரூட் ரைஸ், கேரட் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து லெமன், டொமேட்டோ ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வச்சா தான் வந்து சாப்பிட்டுட்டு வராங்க. அதாவது சாம்பார் வச்சா அந்த மாதிரிலாம் வச்சா திரும்ப கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடுவா. ஸோ அதனால் வந்து எது ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்றாங்களோ அதை தான் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதனால் பீட்ரூட் ரைஸ் வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் வந்து செஞ்சேன். அதை வந்து நான் ஷூட் பண்ணல. ஸோ இது மட்டும் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து டீ கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அங்கேயே கிச்சன்லேயே நின்றுட்டு குடித்தாதான் உண்டு. நமக்கு உட்காந்து பொறுமையாக குடிக்கிற அளவுக்குலாம் நமக்கு மார்னிங் வந்து டைம் சுத்தமாக இருக்காது. பரபரப்பாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நடுவில் அந்த டீ எடுத்து அப்படியே கொஞ்சம் எடுத்து குடிச்சிக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. ஸோ எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எல்லாருமே இப்படி தான் டீ குடிப்பீங்க. அந்த ஈவினிங் டைமில் தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆறாமரை உட்காந்து டீ குடிப்போம். அண்ட் பாப்பாவுக்கு வந்து இந்த உளுந்த வடை வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே உளுந்தம்பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன். கிச்சனுக்கு வந்தவுடனே முதல்ல அது ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வடைக்கு வந்து மாவு இந்த பதத்தில் இருந்தால் தான் எண்ணெய் வந்து அதிகம் உரியாது. இல்லை கொஞ்சம் இலகுன மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா, தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் உறிஞ்சிக்கும். வடையே வந்து ரொம்ப எண்ணெய் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கூடவே கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறமா வந்து உப்பு, கொஞ்சமாக வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன், அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறமா சோடா உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டேன். அன்றைக்கி வந்து என்கிட்ட கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் வடைக்கு. அண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் கட் பண்ணி. இப்போ பொடிசாக நறுக்கி பச்சை மிளகா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வடையோடு சாப்பிட்றப்போ நல்ல ஒரு சுருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே வந்து காரமே பிடிக்காது. காரம்னா என்னான்ட்டு கேட்பாங்க. சமைக்கிறப்ப மிளகா பாத்திரத்தில் சமைச்சிட்ருக்கப்பவே மிளகாய் தூக்கி வெளியே போட்டதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி யார் வீட்லையாவது நடக்குதுன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். இதில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் அது நடக்குதான்றது எனக்கு தெரியணும். ஸோ சமையலெல்லாம் வந்து பறக்க முடிச்சாச்சுங்க. பாப்பாவுக்கு பீட்ரூட் ரைஸ், கத்திரிக்காய் பொரியல், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வடையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. அண்ட் வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கேன். அண்ட் சாம்பார் கொஞ்சமாக இருக்குது. ஸோ பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவளுக்கு தோசைக்கு வடை வச்சு, வேர்க்கடலை சட்னி வச்சு, சாம்பார் வச்சு ஊட்டி விட்டுட்டோன்னா நம்ம வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா 2 பாப்பாவும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இப்போ எந்திரிக்கிறதே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா தான் ஃபஸ்ட்டு எந்திரிப்பா. அவள் எந்திரிச்சு தான் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவா. ஸோ நானும் ஃப்ரைடே அப்படின்றதுனால பாப்பா கூடவே கிளம்பலாம், அவளை போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ பாப்பா வந்து ஸ்கூல்லையும் விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ கோயிலுக்கு வந்து அடிக்கடி இப்போ வந்து போக முடியறதில்ல. ஃப்ரைடே வந்து அதுவும் எப்போயாவது ஒரு ஃப்ரைடே மட்டும்தான் வந்து கோயிலுக்கு போகிறேன். ஸோ அந்த மாதிரி போனால் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்.
இந்த ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளாரையே குழந்தைங்கள வச்சு பார்த்துக்கிட்டு அது வந்து கொஞ்சம் மனசுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வெளியே கோயிலுக்குன்னு வரப்போ அது இந்த மாதிரி அமைதியான ஒரு அழகான ஒரு கோயிலுக்கு வரப்போ நமக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னே தெரியாதுங்க. எனக்கு அதனாலே நான் வந்து இங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ எல்லா ஃப்ரைடேவும் அந்த மாதிரி எனக்கு அமையாது. ஸோ இந்த ஃப்ரைடே வந்து எனக்கு வந்து கோயிலுக்கு வரக்கூடிய அந்த இது கிடச்சிருக்கு. ஸோ நான் உடனே வந்துட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோயில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் கோயில் அப்படியே பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்களா அந்த கரெக்டாக அந்த வண்டியெல்லாம் மேலே ஏறுது பார்த்திங்களா, அதுதான் ஏற்காடு போகிற அந்த பாதைன்னு சொல்லுவாங்க, அடிவாரம் கரெக்டாக. ஸோ அங்கேயே கோயில் இருக்கிறனால தான் நமக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நானோட ஹஸ்பண்டு வந்து அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ அப்புறம் மிச்சம் இருக்கிற மாவில் வடையெல்லாம் போட்டுட்டோம். எங்களுக்கு போடுறப்ப வடை வந்து வடையாக வரல, குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துட்டேன். ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கோயிலுக்கு போனோம். குட்டி பாப்பா வந்து யாருக்கிட்ட விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தராச்சும் கேட்பீங்க. என்னோடய அம்மா கிட்ட தான் வந்து பாப்பாவை கொடுத்துட்டு போனேன். அவங்க வந்து தூங்க வச்சுட்டாங்க பால் கொடுத்துட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து பாப்பா முழிச்சிட்டாங்க. ஸோ அவளுக்கு வந்து திரும்ப பாலை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்கிட்டா. ஸோ நானும் வந்து கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டு 1:30 மணிக்கு தான் வந்து சமையலே செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் அவருக்கும் வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன். ஸோ அதனால் சரி 1:30 மணிக்கு போய் மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன். அண்ட் சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பொண்ணு ராஷ்மிகாவுக்கும் வந்து பருப்பு கேரட்டை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவளுக்கு வந்து மதியத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக. ராஷ்மிகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்காட்ட தூங்கி எழுந்திரிச்சிட்டா. ஸோ அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மத்தியானமே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பருப்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக கேரட் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நான் வந்து பருப்பெல்லாம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அவள் எந்திரிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச பருப்பு கேரட்டை வந்து நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ரைஸ் போட்டு கொஞ்சம் சாதம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியாக இருக்க மாதிரி அரைச்சி கொடுத்துடலாம். ரொம்ப அப்படியே பேஸ்ட்டாக அந்த மாதிரி நான் கொடுக்கறது இல்லை. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து பாப்பாவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சா அவளுக்கு வந்து என்னவோ ஒரு வாட்டி அந்த மாதிரி கொடுத்து அவள் சாப்பிடவே மாட்டேன்ட்டா. ஸோ இது கூட கொஞ்சோண்டு நெய் வந்து ஆட் பண்ணி சாப்பாடு வந்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். இந்த குட்டி வெள்ளி டம்ளர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், குட்டி பாப்பாக்காக வாங்கினது. அண்ட் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 4:30 மணி பக்கமாக பூஜை ரூமுக்கு வந்தேன். ஸோ நான் விளக்கெல்லாம் வந்து முந்தின நாளே கழுவி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து பொட்டு வைக்கணும். அண்டு சாமி படங்கள் எல்லாமே தொடச்சி வச்சுருந்தேன். அதுக்கு அப்புறம் வாசலுக்கு எல்லாம் இப்போ வந்து நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சோண்டு ஜவ்வாது வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதோடய சேர்த்து நம்ம வந்து பூஜைக்குன்னு சொல்லிட்டு பன்னீர்லாம் விற்கும் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது நம்ம சேர்க்குறப்போ நமக்கு வந்து பூஜை ரூமே ரொம்ப வாசனையாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு கோயிலில் இருக்க மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு வாசனை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. வந்து முதல்ல என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வாசலுக்கு வந்து மஞ்சள் வந்து தேய்ச்சிக்கிறேன். நில வாசல் படி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமானா இந்த மாதிரி நல்ல மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்போ நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்ல தெய்வீகமாக மங்களகரமாக இருக்கும். அண்ட் நமக்கு நம்ம வீட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்க சாமி படங்களை துடைக்கிறதுக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி துடைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் வந்து பன்னீர், ஜவ்வாது இதெல்லாம் கலந்து அந்த தண்ணியில் வந்து இன்னொரு வாட்டி அந்த பூஜை படங்கள்லாம் துடைச்சிங்க அப்படின்னா நல்ல எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை பொருட்கள் சேர்க்குறப்போ நமக்கு பூஜை ரூமுக்குள்ளே போகிறப்போ நமக்கு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு
ஏதாவது ஒரு கஷ்டம் எல்லாருக்குமே வந்து மனசில் கஷ்டம் குறைண்டு இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து திரி போட்டு அதுக்கப்புறம் விளக்கு பொறுத்துறது தான். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம். தண்ணி வந்து கண்டிப்பாக நல்ல தண்ணி தான் நம்ம போட்டு வைக்கணும். பைப்பு தண்ணி வந்து போடக்கூடாது. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து சின்னதாக ஒரு பீஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நல்லா நுணுக்கி அதில் போட்டுட்டு துளசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கோயிலில் கொடுக்குற மாதிரியான ஒரு தீர்த்தம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதிலே நீங்கள் வந்து ஒரு லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி இன்னும் நல்ல ஒரு வாசனை பொருட்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபைனலாக இப்படி ஒரு காட்சி பார்க்குறதுக்கு தாங்க நம்ம வியாழக்கிழமையிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். பூஜை பாத்திரம் கழுவுறது, அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம நீட்டாக தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு காட்சி பார்க்குறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறப்போ என்னையே அறியாமல் நான் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பேன். அண்ட் கடைசியாக வாசலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்தி எந்த ஒரு பேட் வைப்ரேஷனும் உள்ளே வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் காலையில் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பூக்களை வந்து இந்த மாதிரி வாசல்லையும் நம்ம வாசல் மேலே தொங்க விடலாம். அண்ட் நம்ம போகிற வண்டி, கார் இதுலேயும் நம்ம வைக்கலாம். இப்படி தான் நம்ம வைக்கணுமே தவிர பூஜை ரூமுக்குள்ளார கொண்டு போய் சாமி ஃபோட்டோங்களுக்கெல்லாம் வைக்கக்கூடாது. அண்ட் ஈவினிங்கும் நல்ல வெதர் சூப்பராக இருந்தது. நல்லா காற்று அடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே வாக் போயிட்டு இந்த ஃப்ரைடே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.